கொரியால நாங்க இருக்கிற அபார்ட்மெண்ட்குள்ளேயே ஒரு இந்தியன் மார்ட் இருக்கு. அந்த இந்தியன் மார்ட்ல நம்மளுக்கு மாங்காவும், கொய்யாப்பழமும் விப்பாங்க. நான் இதுநாள் வரைக்கும் கொய்யாப்பழம் வாங்குனதே இல்லங்க. மாங்காய் இங்க வந்து நெறைய தடவ வாங்கியிருக்கேன். ஆனா கொய்யாக்கா ஒவ்வொரு தடவையும் நான் வாங்க வரப்பலாம் ஸ்டாக் இல்லன்னு சொல்லிருவாங்க. வழக்கம் போல இன்னைக்கும் வந்து கேட்டேன். இன்னைக்குமே ஸ்டாக் இல்ல அப்டின்ட்டாங்க. எங்க வீட்டுக்கு கீழ தான் இருக்கு. நானும் வாரத்துல 2 நாள் வந்து கேட்குறேன். ஆனா எப்ப வந்தாலுமே காலியாயி போயிடுச்சு, காலியாயி போயிடுச்சுன்னு சொல்றாங்க. எப்பதான் எனக்கு நேரம் வரப்போதுன்னு தெரியல கொய்யாக்கா வாங்குறதுக்கு. இங்க வந்து கொய்யாக்கா வாங்கி டேஸ்ட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஆனா முடியவே இல்ல. எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, எதித்த வீட்டுக்காரங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வாங்கியிருக்காங்க. ஆனா இதுவரைக்கும் நான் தான் வாங்குனதே இல்ல. சரி வந்ததுக்கு ஒரு மாங்காவாவது வாங்கலான்னு சொல்லி மாங்காவ தொறந்து பார்த்தா, இங்க ரூ. 7,000க்கு ஒரு மாங்கா இருக்குங்க. இந்த மாங்கா நிஜமாவே ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இது நம்ம நாட்டு மதிப்புக்கு ரூ. 433 விக்கிறாங்க. இந்த ஒரு மாங்கா மட்டுமே. ஆனா இது அரக்காய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? காயும் இல்லாம, பழமும் இல்லாம அந்த மாரி ஒரு மாங்கா. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இந்த 3 மாங்கா வந்து ரூ. 12,000. ஆனா இது ஊறுகாக்காய். இது வந்து நம்மளுக்கு புளிக்கும். சும்மா சாப்பிட முடியாது. கொரியால மாம்பழமுமே விக்கும். ஆனா ரொம்ப கேவலமா இருக்குங்க. புளிப்பா இருக்கும். ஆனா இந்த ஒரு காய் வந்து நிஜமாவே ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். ரூ. 400 குடுத்து 1 வாங்கி சாப்பிட்டாலும் ரொம்ப சாட்டிஸ்ஃபையா இருக்கும்.